திரு பெசமை ரவி அவர்களை மேடைகளுக்கும் வனிதா விஜயகுமார் அவர்கள் நடிகர் திரு ஆதேஷ் பாலா அவர்களே திரு மோகன் வைத்திய அவர்கள் ஒளிப்பதிவாளர் திரு ரவி யாதவ் அவர்கள் பிரியா ஆனந்த் அவர்கள் நடிகர் இயக்குனர் திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் திரு தியாகராஜ் சார் அவர்கள் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் தட்டு வாங்கி உட்காந்து லேட்டா முதலாவதாக தயாரிப்பாளர் இயக்குனர் திரு தியாகராஜன் சார் அவர்கள். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைத்து மீடியாக்களும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்த அந்தகன் படம் 2019 மிகுந்த பெரிய போட்டிக்கு இடையில இந்த படத்தை நான் வாங்கினேன். இங்கே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ், அதான் முக்கியமான டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இந்த படத்தை வாங்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. எனக்கு இந்த படம் ஏன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, அது ஒரு பேஸ்டான பியானோ ஆர்டிஸ்ட். பிரசாந்த் சின்ன வயசுலேருந்தே பியானோ ப்ராக்டிஸ் பண்ணவர். அது இல்லாமல் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டனில் 4th grade பாஸ் பண்ணவர். அதனால் அவருக்கு ஆப்டாக இருக்கும் நினச்சி இந்த படத்தை வாங்கினேன். நிறைய போட்டிகள். படத்தை வாங்கின பிற்பாடு 2 வருஷம் கொரோனா வந்தது. கொரோனாவில் சில இடர்பாடுகள் வந்தது. அதே மீறி நான் டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆப்டான ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுறதுல தீவிரமாக இருந்தோம். குறிப்பாக இதில் ஒரு டாக்டர் கேரக்டர், அது வேறு யாரும் என்னால் திங்க் பண்ண முடியல. டைரக்டர் ஆக்டர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களை தேர்வு செய்தோம். அவரும் பார்த்த உடனே ஒத்துக்கிட்டாரு, பண்ணார்.
இந்த படத்தில் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகிற லெவலுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி இதில் வந்து பிரியானன் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள். இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, லண்டனில் அது நடந்து போகிற ஸ்டைலு, அது லுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் சிம்ரன் ஒரு கேரக்டர், அது கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர், ஆனாலும் அதை வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கு இந்த படத்தில் பல அவார்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வனிதா விஜயகுமார். வனிதா விஜயகுமாருக்கு ஒரு நல்ல தீனி போடுற மாதிரி, நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி ஒரு கேரக்டர், அதுவும் வந்து கலக்கிட்டு போயிடுச்சு. பின்னாடி சொல்லப்போனால் நம்ம ஒரு பழைய ஆக்டர் கேரக்டர், அதுக்கு வந்து கார்த்திக் முத்துராமன் அழகழுவதில் கூட நடித்த காலத்துலேருந்து நல்ல நட்பு. அதனால் அவரும் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டு வந்தார். காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்துடுவார் லொக்கேஷனுக்கு. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய கொடுத்த ஒத்துழைப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. அவர் பழைய அந்த காலத்தில் நடித்த, ஆரம்ப காலத்தில் நடித்த கார்த்திகை இந்த படத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி இவங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட நாங்கள் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் போட்டோம். பாதேஷ்பாலா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு, இருந்தாலும் நான் கூட்டத்துக்காக வந்து அந்த படத்தில் நடித்தார். மோகன் வைத்தியா, பூவையார், செம்மலர்னு ஒரு கேரக்டர். பூவையார் அந்த படத்தில் கலக்கியிருப்பான். அப்புறம் சமுத்திரகனி, அவர் ரொம்ப பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட், இருந்தாலும் நான் கேட்டதுக்காக வந்து இந்த படத்தில் பண்ணார். எங்களுக்கு நிறைய டேட்ஸ் ஒதுக்கி கொடுத்து பண்ணார். யோகி பாபு, அவர் வந்து இப்போ டே கணக்கில் விட்டு அவர் கணக்கில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட். அவருடைய ஒத்துழைப்பும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு. இந்த படத்தில் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருடைய சிஸ்டரா ஊர்வசி என் கூட வந்து 2 படம் ஹீரோயினாக பண்ணுச்சு. பிரசாந்த் கூட மன்னமான் நான் தயாரித்த படத்தில் நடிச்சது. இந்த படத்தில் அதனுடைய அந்த ஒரிஜினல் இந்தியில் இருந்த கேரக்டருக்கு பதிலாக இந்த கேரக்டர் பண்ணியிருக்கு. ஆனால் இதனுடைய ஆக்டிங் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். அவங்க காம்பினேஷன் ஹீரோ கூட, ரவிக்குமார் சார் கூட, யோகி பாபு கூட, சமுத்திரகனி கூடலாம் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். இதில் வந்து ரவி யாதவ் கேமரா, அவர் ஏற்கனவே பிரசாந்த் கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கார். செம்பருத்தி, அப்புறம் காதல் கவிதை. லண்டனில் செட்டில் ஆகிட்டார். இருந்தாலும் நான் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் கேமரா வேணுங்கிறதுனால அவரை வச்சு இந்த படத்தில் பண்ணுறதுக்காக பாம்பேலேருந்து வர வச்சோம். அவரை வந்து எங்களுக்காக கூட இருந்து இந்த படத்தை ஒர்க் பண்ணார். அப்புறம் செந்தில் ராகவன் ஆர்ட் டைரக்டர். அதே மாதிரி லக்ஷ்மி நாராயணன் சவுண்டு. இப்படி பல கை தேர்ந்த, அதாவது ஒரு எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் இருக்கு. இதில் வந்து இதில் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து இந்தியில் இல்லாத விஷயத்த வித்தியாசமாக பண்ண வச்சுருக்கோம். இந்த படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். இதனுடைய எண்டு வந்து ஒரு டிபேட்டபிள் கிளைமேக்ஸ். இந்த டிபேட்டபிள் கிளைமேக்ஸை நம்ம வந்து எப்படி, இது என்ன நடந்தது, இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசனை பண்ணுறவங்க 2வது முறை பார்க்குற மாதிரியான ஒரு படம். இந்தியில் பார்த்தவங்களுக்கு இது வந்து அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இருக்காது. கதையில் எந்த மாற்றமும் இல்லைனாலும் நாங்கள் நிறைய விஷயங்கள் இதில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். இது பிரசாந்துக்கு 50வது படம்ங்கிறதுனால ஸ்பெஷலாக இதில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அறிவிச்சிருந்தோம். அதே மாதிரி ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகும். நீங்கள் அனைவரும் வந்து இந்த எங்களோடு இருந்து இந்த நேரத்தை செலவழித்ததுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே என்னை அழைப்பு ஏற்று வந்திருக்கும் என்னுடைய சக நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி. அடுத்ததாக பூவையார். வந்திருக்க எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். சென்டருக்கான இல்லை அங்கே இருந்து பேச சொன்னாங்க, அதனால தான் நான் அங்கே நின்று. வந்திருக்க எல்லாருக்குமே, மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே வந்து
என்னுடைய வணக்கம். ஸோ பயமாக இருக்குது ரொம்ப ரொம்ப. என்ன பேசுறதுனே தெரியல, அவ்வளோ பயத்தில் இருக்கேன் நான். ஆமாக்கா, உண்மையாக பயமாக தான் இருக்கு. ஓகே, கண்டிப்பாக சார். ஸோ இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் முன்னாடி பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பேசுறதுனே தெரியல. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு சாங்கில் இருந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது என்னோட சார் நடித்த படம், அதாவது பிரசாந்த் சார் நடித்த படம் வந்து சலோமியா சாங். அந்த சாங் உங்களுக்காக நான் பாடுறேன். இல்லை சார், வரல சார். நான் சரி, இல்லை சார், கேட்கல சார். சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுத்தம்ப கருவாடுடா, வாழ மீன் காலடா, வர ஸ்டைல பாருடா. சல்லோமியா சல்லோமியா. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இங்கே நான் அழைத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, முக்கியமாக தியாகராஜா சாருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களுக்கு இவங்க இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது தியாகராஜா சார் தான். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. இதுக்கப்புறம் என்ன பேசுறது தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் திரு கே. ரவிக்குமார் அவர்கள். உனக்கு மட்டும் வச்சிருக்காது மைக்கு, யாரும் வந்து மாற்றக்கூடாதுங்க. அனைவருக்கும் வணக்கம். மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கும் உணவு சாப்பிட்ருப்பாங்க, நான் சாப்பிடல, அதனால தான் முதல்ல பேசி. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. எனக்கு வந்து தியாகராஜன் சாரை வந்து பல வருஷம், அதாவது நான் காலேஜ் டேஸில் இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆனேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு எக்ஸ்போர்ட்டர் அப்படின்றது தெரிஞ்சு எனக்கு அவர் மேலே ஒரு ஈடுபாடு இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய முறைகள் வந்து அவருடைய படங்களை நான் பார்த்துருக்கேன், நடித்து, அப்புறம் தயாரித்து. அது மாதிரி என்னுடைய படங்களில் அவர் பார்த்துருப்பார். அப்படி தான் பழக்கம் இருந்தது தவிர நேரடி பழக்கங்கள்லாம் ஏதாவது ஃபங்க்ஷனில் பார்த்தா ஹலோ ஹாய் அப்படின்றது தான் இருந்தது. பட் இந்த படத்தில் வந்து என்னை கூப்பிட்டோன்னா, சரி சார் அந்த படம் பார்க்கலாமான்னா, நான் அதுக்கப்புறமா அப்புறம் தான் பார்த்தேன் அந்த படம், என்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம். ரொம்ப பிரமாதமான படம். அது ரொம்ப சாதாரணமாக எடுத்தாவே அந்த படம் ஒரு ஹிட் ஆகக்கூடிய ஒரு படம். ஆனால் மெனக்கட்டு வந்து அந்த படத்துக்காக உழைத்த உழைப்பு, செய்த செலவு, ஆர்டிஸ்ட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, கூப்பிடுறேன். நிறைய, அதாவது எதுலேயுமே காம்ப்ரமைஸ் ஆகாமல், எந்த சின்ன சின்ன ரோலுக்கு கூட நல்ல பெரிய ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸ் எல்லாம், ரவி யாதவ் சார்லாம் வந்து பாம்பேலேருந்து வர வச்சு ஒவ்வொரு ஷாட்டும் அப்படியே லட்டு மாதிரி இருந்தது அவருடைய ஷாட்ஸ் எல்லாம். அங்கே மானிட்டரில் பார்க்கும்போதே, மானிட்டர் கூட நாங்கள்லாம் வந்து முதல்லலாம் நாங்கள் மானிட்டரே பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறமா வந்து இப்போ மானிட்டர் இந்த சைஸ் இருக்குன்னா அவர் இவ்வளோ பெரிய சைஸு மானிட்டர். அந்த தியாகராஜ் சார் அது உட்காந்து ஒரு பாஸ் மாதிரி எப்பா அந்த மானிட்டரில் பார்க்கும்போது ஷார்ட்ஸை பற்றி தெரிஞ்சுது ஃபுல்லாக, அவருடைய இன்வால்மெண்ட்டு. ஸோ நடித்த நடிகர்கள், நடிகைகள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பிரசாந்துக்கு வந்து இது 50வது படம்ன்றது எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். 100ஐ தொட வேண்டும் பிரசாந்த், கண்டிப்பாக அவர் தொடுவார். என்னன்னா அவர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹைட்டு வெயிட்டுமா இருந்தாலும் குழந்தை மனசு. அதாவது அந்த பிரசாந்த் கோல்டன் டவர்னா, கோல்டன் டவரா, கோல்டன் டவர், அந்த டவர் பக்கத்தில் நின்று நிற்க வச்சா அப்போ கூட அது நம்மளுது அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு பர்சன்ட் கூட அவர்கிட்ட இருக்காது. அப்படி ஒரு சிம்பிளான ஒரு ஆர்டிஸ்ட்.
நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸில் வந்து நாங்கள் பார்த்துப்போம். ரொம்ப க்ளோஸாக அவர் பழகுவார் எல்லாரும். அது வந்து நம்ம எல்லாம் ஒன்றா வந்த பீரியட் ஆக்சுவலாக. நீங்கள் 90s, பட் நீங்கள் 94 இல்லை 90s. ஆமாம், நான் வந்து புரியாத புதிர் பண்ணும்போது அவர் பக்கத்து காம்பவுண்டு தான் அந்த இது அன்பாலய பிரபாகர் சார். நான் இங்கே 4 படம் பண்ணிவிட்டு அன்பாலய பிரபாகர் சாருக்கு 5வது படம் பண்ணுறேன், பொண்டாட்டி ராஜ்யம்னு. ஸோ அதுக்குள்ளே அவர் பெரிய ஸ்டார் ஆகிட்டார். அவர்கிட்ட டேட்ஸ் இல்லை, யார் அதே அன்பாலய பிரபாகர் சாருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் இந்த ஃபாரினுக்கெல்லாம் போகும்போது யார் ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ இல்லையோ முதல்ல பிரசாந்தை கூப்பிடுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு வாட்டி பார்த்தாருன்னா அது அப்படியே ஆடுவார். அந்த மாதிரி ஒரு ஒரு டேலண்டட். அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது வந்து மோகன் வைத்தியா சாராக கூட இருக்கலாம். ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து ஆமான்னு சொல்லப்பா, சந்தோஷப்பட்டோம். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினால ஒரு படம் நல்லா இருக்கும். ஆமாம்மா, அவரோட ஸ்டூடெண்ட்டை பாருங்க. ஸோ இந்த படத்தை இன்னும் எனக்கு ஃபுல்லாக காமிக்கல, டப்பிங்கில் தான் நான் பார்த்தேன். பட் அங்கே எடுக்கும் போதெல்லாம் பார்த்தேன். சிம்ரன் அண்ட் யோகி பாபு, ஊர்வசி மேடம், அது ஒரு ராட்சசி. ஊர்வசின்னு பேருக்கு போது ராட்சசின்னு வச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு. பட் வனிதா இவங்க ஹீரோயினோடலாம் எனக்கு காம்பினேஷன் இல்லை. பட் இருந்தாலும் வந்து அந்த ஹிந்தி படம் பார்த்ததுனால நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். சீக்கிரம் எனக்கு படம் காமிங்க சார், பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆனால் அது கண்டிப்பாக பிரம்மாண்டமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஒரு அருமையான படம். யாருமே வந்து அந்த படத்தை பார்த்துட்டு டக்குன்னு வீட்டுக்கு போனவொன்னே மறந்துடுன்ற மாதிரி இல்லாமல் ஒரு மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு படம். அப்படி தான் இருந்தது அந்த ஹிந்தி படமும். ஸோ இதுவும் அப்படியே இருக்கணும்ன்ட்டு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கணும், பெரிய பெரிய வெற்றி அடையணும். இந்த சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ஒரு வாட்டி கேட்கும் போதே வந்து மைண்டில் வந்து நிற்குது. சந்தோஷ் அவருடைய பாடல் வந்து அனிருத் பாடியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நடிகர் திரு ஆதேஷ் பாலா அவர்கள். என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். அப்புறம் என்னுடைய தியாகராஜன் சார் எப்பயுமே என் மேலே பயங்கர பாசமாக, அதுக்கு நான் என்ன கொடுத்து வச்சுருக்கேன் தெரியல, அதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். பிரசாந்த் சார், இதே சிரிப்பு தான் சார் மம்பட்டியான் வந்து எனக்கு அந்த மம்பட்டியான் ஏற்பட்ட தொடர்பு வந்து நான் அது வரைக்கும் வந்து படங்களில் வந்து அடியாளா ஹீரோ ஃப்ரெண்டாக இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். மம்பட்டியானில் தான் எனக்கு பெரிய லைஃப் கொடுத்தாரு தியாகராஜன் சார். எங்கள் அம்மா முதல்ல ஆனந்த கண்ணீர் விட்ட படம் என்ன படம்னா அது மம்பட்டியான் தான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தாரு. எங்கள் அம்மா தியேட்டரில் படம் பார்த்துட்டு வெளியே வந்து அழுதாங்க, தியாகராஜன் சார் அழுதாங்க. அது என் லைஃப்லேயே எனக்கு மறக்க முடியாத படம். என்னுடைய சினிமா கேரியர்லேயே எனக்கு மறக்க முடியாத படம் மம்பட்டியான். அதுக்கப்புறம் சாருடைய பொன்னர் சங்கர் பண்ணேன். அவர் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஆதேஷ் பாலா, அவருக்கு பவர் பத்திரிக்கை பாலா தான் எனக்கு கூடாது, பாலா நாளைக்கு ஷூட்டிங் வந்துடு அப்படின்னு. அது மாதிரி தான் இந்த படத்துக்கு வந்தேன். இந்த படத்தில் வந்து ஒரு ஊர்வசி மேடம் கூட காம்பினேஷன் பண்ணேன். ரொம்ப சர்ப்ரைஸாக பண்ணேன். பேமெண்ட்டு உடனே ஈவினிங் பேமெண்ட் கொடுத்தாரு, கவரில் போட்டு கொடுத்தாரு. நான் சினிமாவிலேயே எதிர்பார்க்காத சம்பளம். அந்த கவரை நான் பாக்கெட்லேருந்து பிரிக்க கூட இல்லை. வீட்டில் போய் தான் பிரிச்சோன்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி வச்சு அந்த பேமெண்ட் கொடுத்தாரு சார். மறக்க முடியாத அந்த சம்பவம் எனக்கு மம்பட்டியான் படம். அது சரி, அந்த படத்தில் பேமெண்ட் வாங்கினது. ஒரு விஷயம் எனக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்குன்னா, நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு நல்ல இடத்தை அடைவாடான்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை வந்து தியாகராஜன் சார் வந்து எனக்கு தொடர்ந்து ஊக்கப்படுத்திகிட்டே இருக்காரு. எனக்கு என்ன சொல்ல தெரியல, விட்டு அழுதுரும் போல இருக்குது. அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி அப்படி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பிரசாந்த் சார், அவ்வளோ நாங்கள் மம்பட்டியான் பண்ணும்போது ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரியே இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க அவர் ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்க மாட்டாங்க. உண்மையே ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்க மாட்டேன். நான் ஓடி பிடிச்சலாம் விளாண்டுருக்கோம் மம்பட்டியான். நாங்கள் எனக்கு சேசிங் பண்ணும்போது எங்களுக்கு 5 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு, வாங்க இப்போ ஓடலான்னு. அவர் பாட்டு கடற்கரை விட்டுருவோம், நாங்கள் பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி 5 பேர் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி
தொடர்ந்து அந்த மம்முட்டியால் வந்து தொடர்ந்து நாங்கள் ட்ராவல் பண்ணோம், ஓடுறது சேசிங் சார் கூடயே ட்ராவல் பண்ணேன். பிரசாந்த் சார், ஐ லவ் யூ சார். பிரசாந்த் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிரசாந்த் சார். இந்த படம் வந்து பிரசாந்த் சாருக்கு மிகப்பெரிய பிரேக் அமையணும் நான் எல்லாவோட கடவுள் வேண்டிக்கிறேன். எங்கள் அப்பா காமெடி நடிகர் சிவராமன் அப்பாவிட்டையும் நான் வேண்டிக்கிறேன், அம்மாவோட ஆசீர்வாதம் இன்னைக்கு இருக்கும். தியாகராஜன் சார் பிரசாந்த் சாருக்கு இந்த படம் கடவுள் புண்ணியத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையணும். என் மனமார்ந்த நன்றிகள். எல்லாரும் தேட்டர் வந்து இப்படி ஒரு அற்புதமான முயற்சிகள் உழைப்பும் கொடுத்த இந்த படத்தை வந்து எல்லா ரசிகர்களும் தேட்டர் வந்து பார்த்து ஆதரவு கொடுக்கணும்னு உங்களை ரொம்ப தாழ்மை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக திரு மோகன் வித்யான். ஓம் சாய்ராம். உண்மையாக எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசுல நான் பிரசாந்தை பார்த்துருக்கேன், ரொம்ப சின்ன வயசுல. அப்போலேருந்தே அதாவது ஒரு பக்தி, ஒரு மரியாதை, அது வந்து நான் ரொம்ப பிரசாந்த் கிட்ட பார்த்துருக்கேன். பிரசாந்த் கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயம். நான் அந்த பொறுமையா இருக்கிற விஷயம், ஒரு விஷயம் சொன்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது. நான் இந்த மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் எடுக்க போகும்போது அவங்க அந்த ஜாயல் இது அவங்க பில்டிங் இருக்கு இல்லைங்களா, அங்கதான் அவங்க வீடு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல நான் வந்து நிறைய நாட்கள் அவங்க வீட்டில் தான் இருந்திருக்கேன், அவங்க அம்மா கையால் சாப்பிட்ருக்கேன். அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா மியூசிக் கிளாஸ் மார்னிங் அப்படின்னு சொன்னாலேயே பிரசாந்த் 5 மணிக்கெல்லாம் வந்து அப்போவே வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு பட்டு வேஷ்டியெல்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்துருவாப்புல. என்ன பாட்டு கிளாஸ் தானே உட்காரோம், கச்சேரிக்கா உட்காரோன்னு பார்ப்பேன். இப்படி பிரசாந்த் என்ன சார் மியூசிக் கற்றுக்குறேங்க சார், சரிப்பா உட்காந்து. ரியலி அப்போவே அந்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்து அந்த டெடிகேஷன் அதே மாதிரி பிரசாந்த், ஐ கேன் நாட் ஃபர்கெட் ஆல் தோஸ் திங்ஸ் ஆக்சுவலி. டான்ஸுனாக்கா அந்த கண்ணாடி முன்னாடி உட்கார வச்சுட்டு அழுதுகிட்டே சிரிக்கிறது, சிரிச்சுக்கிட்டே கோவப்படுறது எல்லாமே வந்து நம்ம சொல்லி கொடுத்த உடனேயும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் கொஞ்சம் யோசிப்பாப்புல, அப்புறம் வந்து ஹீல் டூ இட். ஸோ இந்த மரியாதை, அந்த டெடிகேஷன், அந்த ஒரு பக்தி, அது எல்லாமே நான் பிரசாந்த் கிட்ட நிறைய பார்த்துருக்கேன். அது என்றைக்குமே வந்து பிரசாந்துக்கு கை கொடுக்கும், பிரசாந்தோடைய லைஃப்பை பெருசாக இன்னும் கொண்டு போகும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப 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 எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் சொல்லணும் தியாகராஜன் அண்ணா வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது 1978 பாண்டிச்சேரியில் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு நான் போய் மீட் பண்ணேன் அவரை. அங்கே போய் மீட் பண்ணி நான் கொஞ்சம் நிறைய சில்க் ஸ்மிதா பாட்டெல்லாம் ஆடுவேன், நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பொன்னே நீ அதெல்லாம் ஆடுவேன். அண்ணா வந்து எனக்கு சில்க் மோகன்னே பேர் வச்சுட்டாரு எனக்கு. ஆக்சுவலி அப்படியே பேர் வச்சு கூப்பிட்டுட்டே இருப்பாரு. வீட்டுக்கு யார் வந்தாலும் ஏ மோகன் டான்ஸ் ஆடுறாருன்னு, என்ன இது நைட் கிளப் மாதிரி நம்மள ஆட சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு. இல்லை, எனக்கு என்ன சந்தோஷம்னா அண்ணாவுக்கு வந்து சார் சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு பிரியம், அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு பாசம். அன்பு அப்படியே கொட்டுவாரு நம்ம கிட்ட. அதனால போன் எடுத்த உடனே திட்டுவாரு. டேய் என்னடா பண்ற அண்ணா, வீட்டுல எனக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்க. ஐயோ சரி நாளைக்கு ஷூட்டிங் வந்துரு. அதாவது என்னுடைய பல வருஷ கனவு வைகாசி பிறந்தாச்சு நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து, தியாகராஜன் அண்ணாவுடைய படங்கள் பார்த்ததுலேருந்து, ஒரு சேது, அந்நியன், எத்தனையோ படங்கள், கேபி சாரோட படம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் கூட அண்ணாவோட டைரக்ஷன்ல நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையேன்னு சொல்லி ரொம்ப 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 ஃபீல் பண்ணி நிறைய நாட்கள் அழுதுருக்கேன் நான். ஏன்னா நிறைய படங்கள், இப்போ கூட நான் சசிகுமாரோட எவிடன்ஸ்ல பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கேன், ரோபோ சங்கரோட பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கேன். எத்தனை படம் பண்ணினாலும் பிரசாந்த் கூட இந்த அந்தகன் படத்துல பண்ணது எனக்கு பெரிய 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 எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம், அது பெரிய பாக்கியம். அதுக்கு வந்து அண்ணாவுக்கு தான் எல்லா கிரெடிட்ஸும் போகும். ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் சீன்ல, டேய் இது நீ பண்ணா நல்லா இருக்கும்டா, பாடா கிளம்பி நாளைக்கு ஷூட்டிங் மவுண்ட் ரோடு வந்துரு அப்படின்னாரு. சரின்னு நான் வரேன். எனக்கு அன்னைக்கு ராத்திரிலாம் தூக்கமே இல்லை, ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட். ஐயோ நாளைக்கு என்ன சீன் இருக்குமோ, பிரசாந்தோட சீன் இருக்குமா தெரியலையே, ஐ வாஸ் ட்ரீமிங் ஆக்சுவலி. அப்புறம் அங்க போய் பிரசாந்தை பார்த்த வேண்டியதான், ஐ ஜாலி பிரசாந்தோட சீன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த தியாகராஜன் அண்ணாவுக்கு நான் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். என் வாழ்நாள்ல என்னைக்குமே மறக்க முடியாது, மறக்கவும் கூடாதுன்னா மறக்கவும் முடியாது என்னால. ஸோ அண்ணா ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ணா. இந்த ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்த படத்துல இன்னும் பெரிய கேரக்டரை கொடுக்கணும் கண்டிப்பா. அண்ட் ரியலி
ஸோ ஹாப்பி. நம்ம ஹீரோயின் அவங்கள பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நான் வனிதாலாம் நல்ல பிக் பாஸ்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் நிறைய விஷயங்கள். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ வெரி லவ்லி ஃப்ரெண்ட் ஆஃப் மை. அழுது கமல் சார் கேட்டார், ஏங்க அவங்க எலிமினேட் ஆனதுக்கு நீங்க ஏன் எழுதிங்கன்னு. இல்லைங்க, எனக்கு சப்போர்ட்டா இருந்த ஒரே பர்சனுக்கு அவங்க வெளியில போயிட்டாங்க அப்படின்னு. தேங்க்யூ வனிதா, தேங்க்ஸ் ஃபார் தட். எல்லாருக்குமே ரொம்ப 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 எல்லாரையும் மீட் பண்றது சந்தோஷம். நீ என்னப்பா இப்படி ஆயிட்ட, பெருசா ஆயிட்ட படவா இத்தனோண்டு பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் 100 நாட்கள் இல்லை, அதற்கு மேலேயே ஓடக்கூடிய பெரிய ஒரு திரைப்படமா இருக்கும். ஏன்னா அந்தாதன் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது என்ன கதைன்னு. ஆனா அதுல நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வி ஆர் ஆல் வெயிட்டிங் டு வாட்ச் த மூவி. ரொம்ப பெரிய படமா வரும் பிரசாந்த். இனி வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான் பிரசாந்த். யூ கெட் எவ்ரிதிங், யூ வில் மேக் இட் சக்சஸ். வி ஆர் ஆல் தேர் வித் யூ ஆல்வேஸ். லவ்லி பாய் இஸ் எனக்கு சொல்ல தெரியல, நான் ரொம்ப எமோஷன் ஆயிடுவேன். நல்ல பெருசா வரணும். இன்னும் பிரசாந்த் வந்து நிறைய பண்ணணும், வாழ்க்கையில நிறைய திரைப்படங்கள் பண்ணணும். அதுக்கு என்னுடைய நான் சாய்ராம் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஐ நீட் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் தியாகராஜன். டெஃபினெட்லி தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எத்தனையோ படங்கள்லாம் நடித்தோம். நான் முதல் மேடை வர்றது இந்த அந்தகன் படத்துக்கு தான். இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்ல வர்றது, அந்த வாய்ப்பு கொடுத்த தியாகராஜன் அண்ணாவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். உங்களை எல்லாம் சந்திச்சது மீடியா பீப்புள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் திஸ். நன்றி. அடுத்ததாக திரு ரவி அவர்கள். பெசன்ட் ரவி. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்தகன் பிரசாந்த் சாருக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. நீங்க நிறைய படத்துல மஜ்னுவா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், பார்த்தேன் ரசித்தனா இருக்கட்டும், ஜெய்யா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் அவருக்கு எனக்கு ஒரு காம்பினேஷன் போயிட்டே இருக்கும். அது அமைஞ்சிருக்கு, எதார்க்கமா அமைஞ்சதா இல்ல மக்களா டைரக்டரால அமைஞ்சதான்னு தெரியல. அவ்வளவு பிரமாதமா அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு கேரக்டரா இருக்கட்டும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தியாகராஜன் அண்ணா எல்லாரும் அண்ணா அண்ணான்னு சொல்றாங்க. எதுக்கு இவ்வளவு அண்ணா அண்ணான்னு நாங்க சாருன்னு உச்சரிக்காம அண்ணான்றாங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு உரிமையான ஒரு மனிதர். யாரா இருந்தாலும் அப்படி பக்கத்துல பழகினா அப்படி இருக்கும் இல்ல, ஒரு அண்ணன் கிட்ட உண்மையிலேயே பழகினா அப்படி இருக்கும். அது மாதிரி இருக்கும். எது வந்தாலும் உரிமையா சொல்லுவாரு. அவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் ஒரு சாதாரணமா ஒரு அலப்பறை இல்லாம சிம்பிளா எடுத்துட்டு பெரிய அளவுல பிரம்மாண்டமா திரையில காமிச்சிருவார். அதான் அவரோட பியூட்டியே. அதுதான் சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாகுபலின்னு ஒரு படம், பிரமாதமான ஒரு படம், எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. பொன்னர் சங்கர்னு ஒரு படத்தை ரொம்ப சிம்பிளா, அவ்வளவு பெரிய படத்தை அசால்ட்டா, ரொம்ப சிம்பிளா மெட்ராஸ் பஸ் ரொம்ப அசால்ட்டா முடிச்சு அதை பெரிய அளவுக்கு பேச வச்சாரு. அப்படியேப்பட்ட படங்களை எடுத்தும் போது இந்த படங்கள்லாம் அவருக்கு சாதாரண விஷயம். அது ஒரு ரீமேக்லாம் அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அனாவசியமா அடிச்சிடும். அதையே என்ன பெட்டர்மெண்ட்ல பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தை பண்ணியிருப்பாரு, எந்த டவுட்டும் கிடையாது. சரி, அதான் அவர் பண்ற படத்துல ஏதோ ஒரு என்ன பெசன்ட் ரவி எங்க இருக்கு அப்படின்னு தான் எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி தான் இந்த உரிமை இருக்கு பாத்தீங்களா. ரவி என்ன டேட்டு அப்படிலாம் இல்ல, ரவி எங்க இருக்க, நாளைக்கு ஷூட்டிங், யாரா இருந்தாலும் வந்துருவாங்க. அது எப்படின்னாக்கா ஒரு அண்ணன் வீட்டுல கூப்பிட்டு ஏய் எங்கடா இருக்க வாடையாடு அப்படின்னாக்கா நம்ம போய் நிப்போம்ல, அது மாதிரிதான் இருக்கும். அதனாலதான் இவர் சொல்லும் போது, நம்ம டான்ஸ் மாஸ்டர் சொல்லும் போது அந்த உரிமை இருந்தல, அந்த உரிமை தான். அதனாலதான் அண்ணா அண்ணா ஆசையா நம்ம கூப்பிடுறோம். அவ்வளவு உரிமை கூப்பிடுவாரு. அதே சமயத்துல அந்த கேரக்டர் வந்து தெளிவா அந்த ஒரு படத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஏதோ சொல்லி கூப்பிட்டோம் சான்ஸ் கொடுக்கணும் அப்படிலாம் இருக்காது. இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அண்ணா கிட்ட. அவருக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம், ரீசெண்டா ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். அவர் வந்து இந்த முனூர்தீன் கிட்ட பெசன்ட் நகர்ல இருக்க முனூர்தீன் பாய் கிட்ட தான் பாக்ஸிங் கத்துக்கிட்டேன்னு சொன்னாரு. அவரோட குருநாதரும் எனக்கு நிறைய குருநாதர் இருக்காங்க. அதனால அவரும் எனக்கு பாக்ஸிங் கத்து கொடுக்குறாரு. இந்த நேரத்துல கத்து கொடுத்தாருங்கிற இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ணன் கிட்ட. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு சொல்லுவாரு, அந்த அவங்களோட பசங்களை எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த பாக்ஸிங்கா இருக்கட்டும், அந்த பிரசாந்தை பொறுத்த வரைக்கும், பிரசாந்த் ஜி பொறுத்த வரைக்கும், நீங்க பாக்ஸிங்கா இருக்கட்டும், சிலம்பமா இருக்கட்டும், அதான் சினிமாக்கு தேடி சும்மா ஏதோ சினிமாவுக்கு வந்து அவர் ஜாயின் பண்ணவர் கிடையாது. நீங்க எந்த கலையை கேட்டாலும் அது செஞ்சிருப்பாரு. பாக்ஸிங்கா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், ஒரு என்ன மாதிரி ஒரு விஷயங்களா இருந்தாலும் கத்துக்கிட்டு தான் உள்ள வந்தார். அதனால சினிமா விட்டு எப்பவுமே பிரசாந்த் போக மாட்டார். நடுவுல கொஞ்ச நாள் படம் இல்லைன்னு என்னென்னவோ பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பிரசாந்த் லவ் சினிமா அவருடைய ரத்தத்துல, நரம்புல தான் சொல்லுவாங்கல்ல, சதையில, எல்லாத்துலயுமே சினிமா இருக்கு. அவங்க ஃபேமிலி அப்பாவுக்காவும் சரி பிரசாந்துக்கும் சரி. அதனால இந்த படம்
வேற லெவல்ல பேசக்கூடிய ஒரு படமா இருக்கும். இந்த படத்தோட நிக்காது. 50வது படம், பெரிய சந்தோஷம் இந்த நேரம், நானும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் இந்த நேரத்துல. இந்த படத்தோட நிக்காது, பெரிய பெரிய படங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு கடைசி எண்டு வரைக்கும். அந்த படத்துல எனக்கு அந்த சந்தேகம் இல்லவே இல்லை. ஏன்னா அண்ணன் தூண் மாதிரி அண்ணன் கூட இருந்துட்டே இருப்பாரு, சாதிப்பாரு. இந்த படம் வெற்றி பெறும். இதே வெற்றி விழாவில் கலந்துக்கிட்டு உங்ககிட்ட பேசுவேன். நன்றி, தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக வனிதா விஜயகுமார். எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலாக நான் சிம்பிளாக பேசிடுவேன். இங்கே வந்து பேசுறதுக்கு there's so much because today is a very emotional day for me. அந்தகன் இஸ் ஜஸ்ட் நாட் ஒன் ஃபிலிம். ஒரு படம் நான் நடிக்கிற என்னோட கெரியரில் ஒரு படம் கிடையாது. இட் இஸ் மோர் அன் எமோஷன். இட்ஸ் பார்ட் ஆஃப் மை கெரியர் இன் அ வெரி வெரி அதாவது இந்த படத்தில் எனக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் கிடச்சிருக்கு, அந்த பர்ஃபார்மன்ஸ்னால எனக்கு படம் வரப்போகுது, அந்த எமோஷன் நான் சொல்லலை. இட்ஸ் மை ஃபேமிலி. ஐ ஏர்ன்ட் த கிரேட்டஸ்ட் ரிலேஷன்ஷிப் in my life, my godfather, I would say, Tyagarajan uncle. I love him so much. I love him so much. And Prashant, I never knew that. ஏன்னா நான் சின்ன வயசுல வந்து நம்ம அந்த 90s வந்து ஸ்கூல் படிச்சுட்டு அந்த ஸ்கூல் டைம்ல தான் நான் ஹீரோயினா வந்தேன். பட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹீரோஸ் தட் யூ க்ரஷ் ஆன் அந்த ஏஜ்ல, இந்த டீனேஜ் க்ரஷ் வந்து டெஃபினெட்லி பிரசாந்த். டெஃபினெட்லி பிரசாந்த். ஸோ but I never imagined, அது என்னன்னு தெரியல, there's something about Prashant that Prashant வந்து அந்த டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கணும். You just don't want to, you know. I never imagined that I will have such a ஒரு அழகான நட்பு இந்த few yearsல வந்து எனக்கு பிரசாந்த் கிட்ட கிடைச்சது வந்து I think it is most valuable. He's the most wonderful boy who has turned into a man today. I'm so proud of him. And அவரோட perseverance, genuinity, honesty, hard work, dedication. He learned everything from his father and he owes everything to him. Effortlessly he says, பரவாயில்லம்மா, அப்பா தான், போதும் போதும், எனக்கு இப்படி ஒரு அப்பா இருந்தா போதும். That is Prashant and that is uncle. So இந்த படத்துல வந்து most prestigious project, ஸ்டெல்லார் ஸ்டார் காஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாமே டாப் நாச். இதுல எதுவுமே ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. இதை ப்ரமோட் பண்ணணும்னு எனக்கு அவசியமும் தெரியல. இது தானா ப்ரமோஷன் ஆயிடும், இது தானா ரீச் ஆயிடும். இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர்ஸ். ஆஸ் அ ஃபேன், ஆஸ் அ பர்சன் ஹூ சா, நான் வந்து அந்தாதுன் பார்த்தேன், அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜஸ்லயும் பார்த்தேன். பட் இங்க வந்து அங்கிள் பண்ண பெரிய டிஃபரன்ஸ் அஃப்கோர்ஸ் இன் ஹிஸ் மேக்கிங் அண்ட் ஸ்டார் காஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ரவி சொல்லும் போது, இல்ல நீங்க சொன்னீங்க, என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து இது பிரசாந்த் படம், அங்கிள் பண்றாரு, எதுவுமே தெரியாது. நான் போய் ஏதோ ஒரு படம் ரீமேக்குன்னாங்க, நான் படம் பார்க்கல, அது ஒரு காமெடிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் படம் புக் ஆயிட்டேன். எல்லா படமும் அக்செப்ட் பண்ற மாதிரி, பிரசாந்த் படம்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் அவர் அமௌண்ட் கேட்டிருக்கலாம், ஆனா நான் கேட்கல. ஆஸ் யூஷுவல் வந்து நிக்கில் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் சிலது வரும், பர் டே பேமெண்ட், ஓகே அப்படின்ற மாதிரி. நான் கவலைப்படாம கேரக்டர் நல்லா இருந்தா போதும், கதை கூட நான் கேட்கறது இல்லை. அப்போ எனக்கு அங்கிள் படம் தெரியாது. ஆனா ட்ரஸ்ட் மீ, பிகாஸ் ஐ ஜஸ்ட் செட் எஸ் டு த ஃபில்ம். When I knew it was uncle's film and I worked in the film, அங்க பேமெண்ட் ஆஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி எவ்ரிடே பேமெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் டப்பிங் போனேன், திரும்பி எனக்கு டபுள் பேமெண்ட் கொடுத்தாரு. I don't think anybody has done that. That is something, it really means a lot. It's not that அவர்கிட்ட பணம் இருக்க கொடுக்குறாரு, கிடையாது. He values people, he values talent. Somewhere he felt. அப்புறம் in this thing I also have to say one most memorable gift is this phone which I have now almost for 2 years. நான் ஒரு டிராவல்ல வந்து போன் தொலைச்சிட்டேன், பயங்கர டென்ஷன் ஆகி, ஐயோ போன் போயிடுச்சு, முக்கியமான போனு, நம்பர்லாம் போயிடுச்சு. கரெக்டா அங்கிள் அப்ப எனக்கு அடிச்சாரு, அங்கிள் இருங்க அங்கிள், நான் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க, போன் தொலைஞ்சிச்சு.
நீ எங்க இருக்க, அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் I got this 13 Pro Max. It's not the money, it is the thought. It is the thought. Who will do that? யாரு பண்ணுவாங்க? அன்பு வச்சுட்டா, மரியாதை வச்சுட்டா. I don't think I know anybody better than Prashant and Tyagarajan uncle. So I wish the whole team all the best. Good comeback for Priya. Waiting to watch on screen and everybody. And ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்து யங் ஹீரோ பார்த்தது பிரசாந்த். ஓகே, நான் சொல்றது இந்த 80s கிட்ஸ்க்கு வந்து பிரசாந்த் 80s 90s அண்ட் அஃப்கோர்ஸ் ஹி கோஸ் ஆன். பட் அதுக்கப்புறம் வந்து பிரபுதேவா கேம், காதலன். That was another thing. I was crushing on Prabhudeva big time. And I wanted to act with him. அவர் கூட நடிக்கணுன்றதுக்காகவே நான் சினிமா ஒத்துக்கிட்டேன். நான் பிரபுவோட நடிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி நடந்தது தான் சந்திரலேகா. லாஸ்ட் மினிட்ல விஜய் ஆயிடுச்சு ஹீரோ. அண்ட் விஜய், தென் அஜித், of course. Good friends. So we all go long way back. எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கிறனால சொல்றேன். Just because not I want to make a statement. விஜய் கிட்ட சொன்னேன் பிரபு மேல, அப்போ வந்து பிரபுதேவா அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ பெரிய ஆளு அப்படின்ற ஒரு டைம் இருந்தது. அப்ப நான் சொன்னேன், நோ விஜய், யூ ஆர் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். சத்தியமா ஐ டோல்ட் ஹிம். ஐம் ஷூர் ஹி ரிமெம்பர்ஸ் இட். ஹி டிடன்ட் பிலீவ் இன் இட். அஃப்கோர்ஸ் உள்ள இருந்திருக்கோம், பட் ஹி டிடன்ட் சே நிஜமா சொல்றேன், நீ சும்மா சொல்ற எல்லாம். பட் சத்தியமா யூ நோ வேர் ஹி இஸ் டுடே. பிரபு, பிரசாந்த், I think it's time for the relay to happen. Life goes a full circle, 360. Vijay is into politics now. I want Prashant back there as the superstar. Top star Prashant. Love you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். I'm so excited to be here. நிறைய ஃபேஸஸ் இங்கே பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நானே தமிழில் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு. என் ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து பார்த்துருக்கேன் நிறைய பேர் அண்ட் லாட்ஸ் ஆஃப் நியூ ஃபேஸஸ். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கெட்டிங் டு நோ எவ்ரி ஒன். அண்ட் தியாகராஜன் சார் வந்து இஸ் ஆக்சுவலி மை ஃப்ரெண்ட் இந்த ஹோல் யூனிட்ல பார்த்தீங்கன்னா. ஆமாம், ஃப்ரெண்டு தான். எனக்கு அண்ணெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் என் படி. பிகாஸ் இந்த படம் ஆரம்பிக்கும் போதுலேருந்து என்கிட்ட நிறைய பேசிட்டு இருந்தாரு இந்த படத்தை பற்றி. அப்போ நான் காஸ்ட் ஆகலை அண்ட் நிறைய காஸ்டிங் பற்றி எனக்கு மெசேஜ் பண்ணுவார். So I was like really like insistent that, you know, we have to see Karthik sir and Simran ma'am together in this role with Prashant. It'll be very exciting because Simran ma'am and Prashant sir on the panna padangale, like the combination was so epic and such powerful characters. Neenga vanda and Hindi paathirundinga ella character ku oru mukkiyathanam irukum. So finally I got casted and this was such a special film, I think, because avaroda son or actor nala and such a big actor, he's traveled with the journey, he knows how to treat every artist. So vandavanga ellarume I think didn't come like they were coming to a movie. They felt like some sense of ownership and everyone wanted so much goodness for Prashant. I think that's just the beautiful thing, most beautiful thing, and everyone's rooting for him, the media is rooting for him. Na pora edathila ellarume vandu ena Prashant sir patti dhaan kepanga. So it's so exciting to see him coming back, not just with Andagan but Kotla irkaru. I think the audience has waited really long to watch him on the big screen, so I'm really looking forward to it. Nariya co-stars oda work pannirken, but there's no one like you, Prashant. Our vandu cinema la obviously sir la sollirkaru, he's been training not just with music, dance and stunts ellame, but he's also obsessed with cinema. நிறைய பேர் obsessed with cinema-னு சொல்லுவாங்க, பட் அது படம் பார்க்கறதோட மட்டும் நிறுத்திடுவாங்க. பட் he is obsessed with every aspect of cinema, film making. இந்த படத்தோட VHS சூப்பர்வைசர் பிரசாந்த், அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் ரியலி எக்ஸைட்டிங் டு ஒர்க் வித் சம்ஒன் தட் ஸ்க்ரீனில் அவரை பார்க்கலனாலும் he is up to date with the latest technology, with innovations in cinema. So I think it's very inspiring, and having a father like Tyagarajan sir is a blessing. You know, you feel very jealous, but then I know seri en buddy dhaan, so parvala, he's sweet. And look at the cast. I mean, inga trailer la paathirpinga, every character is amazing. Power, sorry na ungala adichiten nariya, adu neenga maranditeenga, so naladhu thirumba nyabapaduthren. But
ஆமா இப்போ ஞாபகப்படுத்துறேன். அண்ட் ரவியோட எனக்கு காம்பினேஷன்ஸ் இல்ல, அண்ட் ஆப்வியஸ்லி வித் வனிதா மேம் அண்ட் எவ்ரி ஒன் ஹியர், பட் எவ்ரி ஒன் தட் ஐ லவ். நான் வந்து நிறைய படங்கள்ல பார்த்துருக்கேன் இவங்களை. எனக்கே வந்து வாஸ் எக்ஸைட்டிங் டு வாட்ச். சிம்ரன் மேம் வாஸ் சூப்பர் த்ரில்லிங் ஆஸ் அன் ஆடியன்ஸ். நான் வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். டு ஹாவ் சீன்ஸ் வித் தெம் has been tremendous, and ரொம்ப சந்தோஷமா இருக்கு to be speaking in Tamil ஒரு மேடையில, and to see all of you again. நிஜமா it feels like a homecoming, so I feel like I'm, you know, like part of this family that's just been so like it's been a treasure experience for me. So I wish you the best, the whole team. Ravi sir, என்ன வந்து he's just made me, I don't know, I feel like I look like this little apple அப்படியே ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு போறேன் in one serious movie. So thank you so much, so beautifully casted. Tyagarajan sir, you've gone above and beyond. You have just, I don't know, you're the best father. So I wish you guys all the best with this movie. Thank you. தேங்க்யூ. நாயகன் திரு பிரசாந்த் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் உங்கள் அனைவரும் வணக்கம். இந்த அந்தகம் படத்தோட இந்த அந்தகன் ஆந்தம் ப்ரோமோ லான்ச் பண்ண தளபதி விஜய் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேட்டதும் ஓகேன்னு சொல்லி, அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் ஹிம், ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த பாட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணி கன்செப்ஷனலைஸ் பண்ண பிரபுதேவா சாருக்கும், அதை கொரியோகிராஃப் பண்ண சாண்டி மாஸ்டருக்கும், அண்ட் இந்த பாட்டை பாடின ராக் ஸ்டார் அனிருத்துக்கும், விஜய் சேதுபதி அவர்களுக்கும். இது வந்து ஒரு ஒரு ப்ரோமோ சாங்கை இவ்வளோ லார்ஜராக பண்ண முடியும், இது மேலே பண்ண முடியுமா பார்த்தா இங்கேயும் ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது, இந்த சாங்குக்குள்ளேயும் ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது. ஸோ அது அவ்வளோ நல்லா அமையணும், எல்லோரும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கு. அண்ட் இந்த படத்துலையும் சரி, நீங்கள் எல்லோரும் ஸ்டார் காஸ்ட்டை பார்த்தீங்க, பிரியா சொன்ன மாதிரி எல்லோரும் பேசின மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆப்டான த versatile டாப் ஆக்டர்ஸ் வந்து இப்போது என்னோட டைரக்டர் திரு தியாகராஜன் சார் அவர்கள் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் சரி, இட் ஹேஸ் டு பி த பெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. கார்த்திக் சார், KS ரவிக்குமார் சார், அப்புறம் சிம்ரன் அவர்கள், பிரியானந்த் அவர்கள், எல்லா ஆக்டர்ஸும், ரவி, அதுக்கப்புறம் ஊர்வசி மேடம், சமுத்திரக்கனி சார், யோகி பாபு சார், மனோபாலா சார், அதுக்கப்புறம் பூவியார், நகர் ரவி அண்ட் மோகன் வதியா சார், பாலா, இப்போ செம்மல்லர், அதுக்கப்புறம் அதான் அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. செம்மல்லர், அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரதீப், இது மாதிரி எல்லாருமே ஈச் இஸ் சூப்பர் ஸ்டார் இந்த ஓன் வே. எவ்ரிபடி நான் சொன்ன எல்லாருமே இஸ் சூப்பர் ஸ்டார் இந்த ஓன் வே. அவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து அப்பா கூப்பிட்டதும் ஓகேன்னு சொல்லி வந்து இமீடியட்டாக எல்லாம் சொன்னது உண்மைதான். ஏன்னா இப்போ ரவியாக இருக்கட்டும், மோகன்வதியா சாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பாலாவாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு கால் தான். நாளைக்கு ஷூட்டிங் வாங்கினா வந்துட்டாங்க, அவ்வளோதான். அந்த மரியாதை அன்புக்கு வந்து ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் யூ ஹேவ் ஃபார் மீ அண்ட் மை ஃபாதர். தேங்க்யூ ஸோ மச், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். அண்ட் இந்த பக்கம் ஸ்டார் காஸ்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும்போது டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரவி சார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நம்பர் 1 டிஓபின்னு சொல்லலாம் இந்தியாவிலேயே. He has changed the Indian cinema, the way how color is brought into, DA was brought into. அவர் மும்பையில் இருக்கும்போது சரி, இந்த படம் பண்ணும்போது அவரை கூப்பிட்டோம். உடனே நெக்ஸ்ட் he just landed. He's like எல்லாருமே ஃபேமிலி and he's just landed and he came and said okay நான் பண்ணுறேன் இருக்கிறேன்னு சொல்லிட்டு he started working with us. ஒவ்வொரு ஃப்ரேமே வந்து சீரியஸாக இந்த படம் இவ்வளோ விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்க காரணம்னா அது அவர் தான். And thank you Ravi sir for making this a wonderful film and visually stunning. யார் பார்த்தாலும் everybody பார்த்தவங்க எல்லாருமே வந்து படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து காரணம். And once again we have a very important guest, my சேச்சி ஊர்வசி சேச்சி, வாங்க. Thank you Jichi for coming. இதுதான் ஃபேமிலியை சொல்றதுங்க. கூப்பிட்டு உடனே they all came and கேமராமேன்ஸ் ஓட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கு.
அது மட்டும் இல்லாமல் வி ஹேவ் சந்தோஷ் நாக் மியூசிக் அண்ட் எடிட்டர் சதீஷ் சூர்யா அண்ட் ஆர்ட் டைரக்டர் செந்தில் ராகவன். அவர் பற்றி சொல்லணும்னா இஸ் வெரி சைலண்ட் பர்சன், பட் ரொம்ப அதாவது அப்பா என்ன விஷுவல் வேணும் என்ன எப்படி வேணுமோ ஹி இஸ் ஏபிள் டு பிரிங் இட் டு லைஃப் அப்படின்னு எல்லாமே சைலண்டாக நடக்கும். இந்த யூனிட் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும், பட் சைலண்டாக நடந்துட்டு இருக்கும், எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல். ரொம்ப இட் இஸ் நைஸ் டு வாட்ச் த ப்ராசஸ் இட் செல்ஃப். அண்ட் இந்த படத்தோட ஒவ்வொரு டெக்னீஷியனும், அதாவது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்லேருந்து கண்ணன் சார் இருக்காரு, அதுக்கு இன்னும் ஸ்பாட் பாய்ஸ், எங்களுடைய லைட்மேன், கேமரா அசிஸ்டன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், த என்டையர் யூனிட். அதுவும் ஸ்டண்ட் வந்து ராமு, ஹீஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மைண்ட், இருந்தாலும் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்காரு. அண்ட் அவரோட இந்த ஒரு ஆக்ஷன் போர்ஷனில் பண்ணும்போது இட் வாஸ் டோட்லி லைக் லார்ஜர் தன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தை வந்து இன்னும் சில சாங்ஸ் வந்து கொரியோகிராஃப் பண்ணது கலா மாஸ்டர். அண்ட் அவங்களும் வந்து ஷீஸ் லைக் ஃபேமிலி. ஸோ அந்த சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு 2 days 3 daysலாம் யூஸ், அப்படி இல்லாமல் ஒரு என் காதல் சாங் பார்த்தீங்கன்னா வி ஃபினிஷ்ட் இன் 6 or 7 hours, தட் 1 afternoon முடித்தோம். அண்ட் எவ்ரி போர்ஷன் ஆஃப் மூவி நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி த வே அப்பா வந்து he wanted to visualize this, how he wanted to bring it to life, it's way better. படம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. அண்ட் மக்கள் ஆடியன்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஐம் வெயிட்டிங் டு see the movie with the audience. அண்ட் எப்பவுமே எனக்கு கூட துணையாக இருந்து ஒரு பக்கபாலம் இருக்கிற என்னோட பிரஸ் நண்பர்களும், பத்திரிகை நண்பர்களும், ஊடக நண்பர்களும், அண்ட் முக்கியமாக என் உயிரின் மேலும் ரசிகர்கள் வரவேற்பேன். நீங்கள் எப்பவுமே காமிச்ச அன்பும் ஆதரவும் எப்பவுமே எனக்கு கொஞ்சம் பெரிய ஸ்ட்ராங், பெரிய பிளஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் நிக்கில் சார் வந்து செம்மையாக கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ நிக்கில் ஃபார் எவ்ரிதிங். இல்லை சி அப்போ கேஎஸ் விக்ரமன் சொன்னார், வி ஆல் நீட் அ டைரக்டர் எவ்ரிவேர், அண்ட் டுடேஸ் ஷோ டைரக்டர் வந்து இட்ஸ் நிக்கில். ஸோ தேங்க்யூ நிக்கில் ஃபார் மேக்கிங் த வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். முக்கியமான விஷயம் வந்து என்னோட ரசிகர்களை பற்றி பேசிட்டு இருந்தேன். அவங்களோட சப்போர்ட் ஆதரவும் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி பிக் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. அண்ட் ஓகே இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓகே கம் லெட்ஸ் டூ நெக்ஸ்ட். அண்ட் தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் ஷோயிங் தி லவ். அண்ட் கூடிய சீக்கிரம் நம்ம இப்போ இந்த படத்தை தேட்டரில் பார்க்க போகிறோம். அண்ட் வி ஆல் கோன் என்ஜாய் இட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் நிக்கிலோட டைரக்ஷனில் இட்ஸ் அ ரீமேட் ஃபிலிம், நாட் அ ரீமேக். அடுத்ததாக நடிகர் திரு தியாகராஜன் மற்றும் பிரசாந்த் அவர்கள் ஊர்வசி சிம்மருக்கு பொக்கே கொடுங்க. கொஞ்சம் ஓகே. ஊர்வசி மேடம் வந்து கொச்சின்லேருந்து இப்போ தான் இறங்கி நேராக நம்ம ஃபங்க்ஷனுக்காக சிரமப்பட்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்னுடைய நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரிஜினல் ஹிந்தி படத்தில் இவங்க பண்ண கேரக்டர் ரொம்ப ரொம்ப சின்ன கேரக்டர். ஒரு சாதாரணமான ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த கேரக்டர் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் பெருசாக பண்ணால் என்ன, அது ஊர்வசி பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்கள அப்ரோச் பண்ணப்போ உடனே வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து சீனை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டைலாக் ஆகட்டும், ஒரு சீனை நான் கன்சீவ் பண்ணுவேன் அவங்களுக்காக, அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை வாங்கி எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ்லாம் கிரியேட் பண்ணி, அதே மாதிரி இந்த ஆதேஷ் பாலாவுக்காக ஒரு சீன் கிரியேட் பண்ணும்போது அதை வந்து அந்த ஸ்பாட்டில் நடந்தது. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் எக்ஸ்ட்ராடினரி கான்ட்ரிபியூஷன். இதில் வந்து படத்தில் தனியாக ஊர்வசி தெரிவாங்க. ஓகே சார், ப்ளீஸ் கம். ப்ளீஸ் கம்.
அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டும் முடிஞ்சதும் அவங்களுடைய போர்ஷன் முடிஞ்சு போகும்போது நான் அவங்க ஃபுல் சம்பளத்தை செட்டில் பண்ணிடுவேன். அதே மாதிரி ஊர்வசிக்கும் செட்டில் பண்ணேன். அவங்க டப்பிங் வரும்போது ஒரு பெரிய பேக்கெட் என் கையில் கொடுத்தாங்க. என்னன்னா, இல்லை எனக்கு நிறைய காசு கொடுத்தாங்க, ஆனால் இது போதும் அப்படின்னு சொல்லி பணத்தை திருப்பி கொடுத்தாங்க. இது மாதிரி ஆர்டிஸ்ட் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதாவது அவங்களுக்கு பேசின தொகை தான் கொடுத்தேன், ஆனால் அவங்க அது வேண்டாம் எனக்கு இது போதும்னு சொல்லி திருப்பி கொடுத்தது அவங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது. அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சோனியோட அவங்களுடைய இந்த படத்தினுடைய ஆடியோ உரிமையை சோனி நிறுவனம் வாங்கியிருக்கு. அதனுடைய ரீஜனல் பாஸ் வந்திருக்காரு அசோக் பெர்வானி சார். அவரை வாங்க வரவேற்கிறேன். அவர் 2 வார்த்தை பேசுவார். அவருக்கு பதிலாக நான் பேசுறேன். பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு, அதை தான் சோனி வாங்கியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த டர்னாக்கா சாங், அதாவது இந்த அந்தகன் ஆந்தம், இந்த சாங் இப்போ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, வீடியோ லெவலில் ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த அந்தகன் டீம் ஃப்ரம் சோனி. இன்னொரு முக்கியமான விஷயங்க, எல்லாரை பற்றி பேசினேன், எல்லாரும் நான் அப்ரிஷியேட் பண்ணேன். எல்லாருக்கும் அவங்க தேங்க்யூ வித் ஆல் த கைண்ட் வேர்ட்ஸ். இன்னைக்கு எல்லாம் பேசினவங்க எல்லாருமே they really whatever they said was from the bottom of the heart. I appreciate it. Thank you so much to all of you for giving such a lovely, amazing, heartfelt, your words are very it means a lot to me and Appa. Ana Appa பத்தி பேசும்போது I worked with a lot of directors, உங்களுக்கு எல்லாரும் தெரியும். But every time I work with him, I always learn something new. அதை புதுசாக நான் கற்றுக்கிட்டே இருப்பேன். இந்த படத்துலையும் அதை தான் நடந்திருக்கு. இந்த படமும் எங்கள் அப்பாவோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஸோ ஐ தேங்க் காட், ஐ தேங்க் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்தது ஊர்வசி மேடம். எல்லாருக்கும் வணக்கங்க. தியாக சார் சொன்ன மாதிரி பை ரோடு வந்தேன் கொச்சின்லேருந்து. ரொம்ப ரைட்டாக இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு 10-10:30 மணிக்கு கொஞ்சம் பழைய சாதமும் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு மொத்தமாக சாப்பிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ டயர்டாக பழைய சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும். அப்படியே தூங்கிட்டே இருக்கிறது. உலகத்தில் வேற எதுவுமே வேண்டாம், என்னத்துக்கு நடிச்சாவது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அழகாக போயிட்டுருக்கு. என்னென்னமோ கனவெல்லாம் வந்துட்டுருக்கு. திடீர்னு தியாகசாருடைய அந்த வாய்ஸ், ஒரு கனகம்பீரமான வாய்ஸ் ஃபோன்ல இருந்து, ஊர்வசி கிளம்பலையா, ஐயோ மறந்துட்டாரு அப்படி ஐயோ சாரி வீட்டுக்காரர் வந்து என்னை பிச்சு எடுத்துடுறாரு. நீ வரேன்னு கரெக்டாக சொல்லிட்டு அவர் கரெக்டாக மெசேஜ் அனுப்புறாரு. அதாவது ரொம்ப ஒரு மிலிட்ரி மாதிரி தியாகு சார். கரெக்டாக பங்க்சுவலாக எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும். நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஐயோ நம்ம மறந்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமே தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 84 ஃபஸ்ட் டைம் தியாகு சார் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் கொம்பேரி மூக்கை. அந்த படத்தில் நான் ஹீரோயினாக நடித்தேன். சரிதா மேம் இருந்தாங்க, சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்களும் இருந்தாங்க. அந்த படம் தான் நான் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணேன் அவரோட. அப்போவே ராஜா யுவராஜான்னு இன்னொரு படம், 2-3 படம் தியாகு சார் கூட பேராகவும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரொடக்ஷன்லேயும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ரொடக்ஷனில் நடந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்லணும். இதை தவிர முக்கியமான ஒரு தருணம் வேறு கிடைக்காது. பிரச்சு அப்போ அவரும் சின்னவர், நானும் சின்னவதான். இப்போது நான் 9th வந்துட்டேன் சினிமாவில், வந்து 1 வருஷம் ஆச்சு. தியாகு சாரும் நானும் ஆக்ட் பண்ணுற படம் இன்னொரு படம். அந்த படம் ட்ரெயினில் ஷூட்டிங். அப்போ செங்கல்பட்டு ஸ்டேஷனில் தான் ஷூட்டிங். வந்தாகணும்னு சொல்லியாச்சு. ஆனால் தியாகு சார் என்னமோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கார போல இருக்குது. கிளைமேக்ஸ் நடந்துட்டுருக்குங்க, இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்து வைக்காதீங்க, அதுக்கப்புறம் கொடுக்குறோம், கண்டிப்பாக கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு நாங்கள் 2 பேருமே ஒர்க் பண்ண 2 சொல்லி பார்த்தாச்சும் உங்கள் கேட்குற மாதிரி இல்லை. ஏவி மேலே இது பிரசாத் இல்லை செட்டு போட்டு, பிரசாத் சார் தேவதி பிரசாத் தான், பிரசாத் ஸ்டுடியோவில் செட்டெல்லாம் போட்டு அவருக்கு நடந்துட்டுருக்கு. கிளைமேக்ஸில் வில்லனுங்கெல்லாம் என்ன கட்டி போட்டிருக்காங்க. நான் வேற வச்சாவ் அந்த ஸ்டைல் பழைய அப்படி உட்காந்துருக்கேன்.
ஃபைட்டர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுற மாதிரி பண்ண மாதிரி மேலேயே டச் பண்ணாமல் அப்படி ஆக்ட் பண்ணுவாங்க. நம்ம மேலே படவே படாத அவங்க கை அவ்வளோ சேஃபாக வச்சுக்கோங்க. அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பார்த்தா வெளியே வந்தா அந்த படத்தோட ஆளுங்க வந்து நிற்கிறாங்க. உருவசி என்ன உருவசி வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீட் பண்ணலாமா, இதெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்காது, நீங்கள் கேளுங்க போய் தியாக சார்ட்ட கேட்டு நீங்கள் வாங்க கிளம்பி வாங்க. ஒவ்வொரு தடவை போகும்போதும் எனக்கு ரொம்ப மன உளைச்சல். எனக்கு தியாக சார் வேறு பிஸியாக இருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு பக்கம், ஆக்ட் பண்ணுறது ஒரு பக்கம், ஃபைட் பண்ணும் அவர். நான் முதல்ல போய் ஜெகநாத் சார் டைரக்டர் சார்கிட்ட கேட்டேன், சார் அவங்க வந்து நிற்கிறாங்க. ஏமா அவனுக்கு எந்த ஊர் அப்படின்பார் அவர். அப்போ என்கிட்ட எல்லாம் சொன்னேன். முதல்ல எனக்கு பயம், அப்புறம் என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க உங்கள் ஊர் தான் சார் சொல்லிவிடு அப்படின்னு. அதனால நான் அப்புறம் சார் உங்கள் ஊர் தான் சார் நான் சொன்னேன். அப்போது ப்ரொடியூசர் நிற்கிறாரு, அவர் தான் ஹீரோ, அவரை போய் கேளு அப்படின்ட்டாரு. நான் போய் தியாக சார் ஒரு நிமிஷம் வாங்கலை, அவங்க வந்து நிற்கிறாங்க. ஒரு 5-6 தடவை அவரை போட்டு பிச்சு பிடிங்கி எடுத்துட்டேன். சரி என்ன முடியவே முடியாது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் மெச்சூரிட்டி இல்லை, வயசும் இல்லை, இதுக்கு ஒன்றுமே புரியவும் புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே வா ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் இப்போ அவசரப்பட்ட பிரயோஜனம் இல்லை. நான் சொன்னேன் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட, என்னுடைய ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிது, அங்கே தான் நான் பார்க்கிங் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு நாள் இல்லை 10 நாள் கூட அவங்க ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டோம், ஒர்க் பண்ணலான்னு சொன்னேன். இது எதுக்கு பணம் கொடுத்து செங்கல்பட்டில் கொண்டு போய் நஷ்டம் தானே அவங்களுக்கு. நான் சொன்னேன் ஆமாம் சார், ஐயோ பயங்கர நஷ்டம், அதனால் கவலைப்படாதீங்க, அவங்க போய்டுவாங்க ஒரு பக்கம் கிளம்பிடுவாங்க, நீங்கள் இதை கவனிங்க அப்படின்னு. நான் இங்கே உள்ளே உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இவங்க நின்று பார்த்துட்டு போயிட்டாங்க. சாயங்காலம் வீட்டுக்கு போகணுன்னே வந்துட்டாங்க அவங்க. என்ன சார் இது இந்த மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்கு, அவங்க வராங்கன்னு சொல்லிட்டாங்க, அந்த வண்டியில் எவ்வளோ நேரம் இருந்தால் அப்புறம் வெளியவே வரவே மாட்டேன்ட்டாங்க. இப்போ நான் சார் கவலைப்படாதீங்க சார், தியாக சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிது, அந்த ட்ரெயினில் நீங்கள் வந்து 10 நாள் கூட எடுத்துக்கோங்க, அவர் சும்மா பார்க் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம். என்னது தியாக சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிதா? ஏன்னா நீ என்னம்மா படித்த? நீ 9வது படித்தேன், பரீட்சை எதுவுமே இல்லையா? இல்லை சார் பரீட்சையில் தான் முந்தானே படிச்சு ஷூட்டிங் வந்துச்சு, நல்ல வேலை எழுதி தொலைச்சிட்டு இருந்திருப்பேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயினை வந்து தியாக சாரை பார்க் பண்ணுறதுக்கு வெஸ்ட் மாம்பலத்தில் வர்றாங்களா? யாருக்கும் அவனுக்கு சொன்னது? தியாக சார் தான் சொன்னது. அது சரி, உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கேன். எனக்கோ அவமானம் தாங்க முடியல. மறுநாள் போய் தியாகுஜி ஏன் தியாகுஜி அப்படி சொன்னீங்க அப்படின்னா, அவருடைய ஒரு பெர்மனன்ட் சிரிப்பு இருக்கு, ஏதோ திருடி தின்ன மாதிரியே சிரிப்பாரு. ஸோ அன்றிலிருந்து ஆரம்பித்த அந்த மரியாதைக்குரிய நட்பு இன்று வரையிலும் இனியலையும் அளவும் குறையவே இல்லை. இனியளவும் பிரச்சனை. நான் ஃபர்ஸ்ட் நான் எந்த படத்துல ஒர்க் பண்றதுக்கு நாங்கள் ஆரம்பிச்சோமோ பார்த்தோமோ, தமிழ்ங்கிற படத்துல தான் நாங்கள் ஒன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் பிரச்சுவனுக்கு நல்ல நண்பர், சகோதரர். எந்த இடத்துலையும் எந்த அர்த்தராத்திரத்தையும் கூப்பிட்டுட்டு பிரச்சு இப்படி இருக்கு, தியாகுஜி இப்படி இருக்குன்னு சொன்னாக்கா வரக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு மரியாதை. அதுதான் அவங்க ப்ரொடக்ஷன்ல எல்லா தடவையும் மன்னரா எடுத்தாங்க, அப்பவும் என்னை கூப்பிட்டார் தியாகுஜி, அப்பவும் போய் ஒர்க் பண்ணோம். நல்ல ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல சந்தோஷமா ஒர்க் பண்ணோம். இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது என்னுடைய மாமியார் இறந்த நேரம் நாங்கள் அந்த போயிட்டு இருக்கோம் வண்டியில. அப்போதான் வேண்டத்தில் ஃப்ளைட் இறங்கி கொல்லம் போயிட்டு இருக்கோம். தியாகு சார் ஃபோனு, ஒரு நான் சொன்னேன்ல அந்த படம் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, 5 டேஸ்க்கு அப்புறம் தான் ஷூட்டு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். நான் சொன்னேன் சார் இப்படி ஒரு சூழ்நிலை, ஐயோ அதை முடிங்க அதை முடிச்சுட்டு வந்துருங்க பரவாயில்ல அப்படின்ட்டார். ஆனால் அந்த 5 நாள் முதல் சடங்கு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்காரர் சொன்னார், அநியாயம், எல்லா டேட்டும் முழுக்கிட்டாங்க, சிம்ரன் எல்லாருடைய பிரியா நிறைய பேர் காம்படிஷன் இருக்கு, அதனால நீ போயிட்டு வந்துடு பரவாயில்ல, நான் இங்கிருந்து சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னார். அப்படி தான் நான் வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனரால ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்து கிட்டத்தட்ட 4 o'clock வரைக்கும் ஸ்டக் ஆயிடுச்சு. K.S. ரவிக்குமார் சார் பெரிய டைரக்டர், ஆக்டர், அவரே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவ்வளோ நேரம். அதையும் பொறுமையாக பார்த்துக்கிட்டார். ஒரு டைரக்டருங்கிற முறையில் ஒரு சின்னதாக ஒரு சத்தம், அது கூட தியாகு சார் லொக்கேஷனில் எந்த விதமான ஒரு இதுவும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெயினும் ஸ்ட்ரெயினும் கொடுத்ததே கிடையாது. நான் பணம் திருப்பி கொடுத்துட்டு எல்லாருக்கிட்டையும் நோட்டீஸ் தான் பிரிண்ட் அவுட் எடுக்கலை, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க, என்கிட்ட ஒரு 10 நாள் 12 நாள் வாங்கினார் ஒரு
10 to 12 days தேவைப்படும் ஒரு ஊசி. அப்படி 7 நாளுங்கிறது பேர் தான். சில டாக்டர்ல 2 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணியிருப்போம். அவர் மேலே நான் வச்சிருக்கிற அந்த என் மேலே அவர் வச்சிருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸும் அவர் மேலே நான் வச்சிருக்கிற மரியாதையும் ரொம்ப தைரியமாக ஒரு இதுதான். அந்த மாதிரி தான் அந்த டாக்டர் வித்துக்கிட்டே நீங்கள் வந்து வருவீங்க ஸ்டாண்டில் இந்த மாதிரி சீன் ஓகே அப்படின்றவார். சார் அது இந்த டைலாக் பேசுறது அதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் பரவாயில்ல. அதுலேயே பல சீன்ஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் முடிச்சுட்டாரு. எனக்கு மனசு உறுத்துது. இவ்வளோ நாளைக்குன்னு சொல்லி ஒரு பேமெண்ட் பேசிட்டு இப்படி வந்துட்டு நான் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் என்னமோ தெரியலங்க எனக்கு மனசு ரொம்ப ஐயோ வேண்டாமா வேண்டாம் திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு. நான் ரகசியமாக டப்பிங் தேட்டரில் கொண்டு போய் கொடுத்ததை இப்படி வகைரமாக சொல்கிறதா இருந்தால் நான் ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு கொடுத்துருப்பேன். எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டாரு, எல்லா சேனல்லையும் சொல்லிட்டாரு. பட் இனி ரொம்ப சந்தோஷமான ஒரு நிமிஷம் தான். அங்கேருந்து வந்து அந்த டயர்டில் என்னமோ இது லேட் ஆகுமேன்னு ரொம்ப அவசர அவசரமாக வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மிஸ் பண்ணியிருந்தா ரொம்ப பெரிய ஒரு நஷ்டமாக இருந்திருக்கும். நல்ல படங்க, நல்ல படம், ஃபீல் குட் ஃபிலிம் சொல்ல முடியாது. ஏன்னா அது இருக்குது இது எல்லா கேரக்டர்ஸுமே மனுஷனுடைய அந்த பச்சையான எல்லா சுபாவங்களும் எல்லா குணாதிசயங்களும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் மட்டுமே இருக்குது இந்த படத்தில். அந்த சுயநலம், நான் வாழணும், ஏன் படம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு படம். அந்த மாதிரி கேரக்டர் அந்த நேரத்தில் சென்டிமெண்ட்ஸ் நம்ம மறந்துடுவோம். நான் எனக்கு அப்படிங்கிறது அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாமே. பட் ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் கரெக்டான ஒரு ஃபினிஷிங், கரெக்டான சில சமாச்சாரங்கள், நம்மளுடைய நேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அதில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டி வருவோம் அந்த ஸ்கிரிப்டில், அது எல்லாமே தியாகராஜ் சார் ஃப்ளெக்சிபிளாக இருந்தார். ஸோ நல்ல ஒரு காம்பினேஷன். இந்த ஒரு காம்பினேஷன் வேறு எந்த படத்துலையும் அமைஞ்சது கிடையாது. ஸோ நல்லா வரும், நல்லா வரணும். உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. வாழ்த்துங்க. நன்றி, வணக்கம். குரூப் போட்டோ முடிச்சது குஸ்லாங் சார். அதுக்கப்புறம் தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் கவிதா மற்றும் கோடவி அவர்கள் பிரசாந்த் அவர்களை மரியாதை செய்கிறார். அதைத் தொடர்ந்து சினிமா பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் கார்த்திக் அவர்கள் புத்தகம் கொடுக்கிறார்கள். பஸ் எடுத்தாச்சு உட்காருமா. குரூப் போட்டோ ஒரு நிமிஷம் சார், பின்னாடி விஷுவல்ஸ். லோகேஷ் உட்காருமா. ஒரு நிமிஷம் விஷுவல்ஸ். ஓகேமா. கார்ட்லெஸ் ஓகே ஓகே. கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்காமா? மீனாட்சி யாருக்கு? வணக்கம் பிரசாந்த் சார், வாழ்த்துக்கள். 50வது படம், இன்னும் 100வது படம், 200வது படம் நிறைய நடிச்சு நிறைய வெற்றிகள் பெறணும். எல்லா சார்பாக வாழ்த்துறோம் சார். தேங்க்யூ மீனாட்சி சார். தேங்க்யூ சார். அப்புறம் நிறைய படத்துல நீங்க சிம்ரன் கூட வந்து ஜோடியா நடிச்சீங்க. அவ்வளவு வெற்றி படங்கள், பாடல்கள் அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த படத்துல உங்களுக்கு சிம்ரன் ஜோடி இல்லை அப்படின்னாங்க. ஆனா ப்ரமோ சாங்ல மட்டும் 2 பேரும் டான்ஸ் ஆடுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம், இடைவேளைக்கு அப்புறம் சிம்ரன் கூட நடிச்ச அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது அதை கொஞ்சம் சொல்லுங்க. கெமிஸ்ட்ரி வந்து கெமிஸ்ட்ரி மாதிரி இருந்தது. அந்த வார்த்தையை இன்வென்ட் பண்ணது அந்த ஜோடி நம்பர் 1 ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சேன். பட் கெமிஸ்ட்ரி வந்து எஸ், ஒரு H2O with some C carbon 6 with some sulfuric acid and a little bit of carbon and nitric. Okay, nitric சேர்த்துக்கலாம். So the chemistry was really nice. And சிம்ரன் இந்த படத்தில் என் கூட ஜோடியா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அது நம்ம படம் பார்த்துக்கலாம். பட் சாங்கில் டான்ஸ் ஆன காரணம் வந்து அது சாங்லேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ பார்க்கும்போது அந்த விஷயம் வரும்போது உங்களுக்கு எல்லாம் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். பிரசாந்த் சார், வாழ்த்துக்கள். 50வது படத்துக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ கவிதா. பியானிஸ்டா ஒரு பிளைண்டா நடிக்கும் போது அதுக்கு எப்படி இருந்துச்சு, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அதுக்கு எதுவும் ட்ரெயின் எடுத்துட்டீங்களா இந்த கேரக்டருக்காக? ஒரு
பிளைண்டாக நான் நடிக்கும் போது வந்து இந்த மேபி க்ளோசிங் ஐஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் கண்ணை திறந்துக்கிட்டே பட் சேம் டைம் ஐ ஹாவ் டு மேக் யூ பிலீவ் தட் ஐம் பிளைண்டுன்னு வந்து இட் வாஸ் லைக் அ ப்ராசஸ் தான். அண்ட் பட் என் கூட நடித்த நடிகர்களும் சரி எல்லாருமே தே மேட் இட் வெரி ஈஸி ஃபார் மீ. முக்கியமாக என்னோட டேரக்டர் அவர் த வே ஹி எக்ஸ்ட்ராக்டட் த ஒர்க் அவுட் ஆஃப் மீ. ஐ திங்க் ஆல் த கிரெடிட் கோஸ் டு மை டேரக்டர். சார் பிரசாந்த் சார் உங்க அப்பா உங்களுக்கு வில்லனா எப்போ நடிக்க போறாங்க? வில்லனான்னு நான் நிறுத்தினேன். ஆக்சுவலாக பல பேர் சார் அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க நிறைய யூடியூப் இதெல்லாம். ஆனால் உங்களோட வாழ்க்கையில் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறார் நீங்கள். உங்களோட வெற்றிக்கு அவர் தான் காரணம். ஒரு மனுஷன் வந்து 10 வருஷம் 15 வருஷம் ஹீரோவாகவே இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பேக் போன் சார் தான். ஆனால் இது தெரியாமல் பல பேர் பல விஷயங்கள் பேசுகிறாங்க. அதுக்கு சார் விளக்கம் கொடுத்துட்டாரு. இப்போ உங்கள் விளக்கம் வேணும் எங்களுக்கு. இல்லை, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இப்போது நான் அவர் சேர்ந்து நடித்தேன்னா 2 ஃப்ரெண்ட்ஸை தான் நடிப்போம். 2 ஃப்ரெண்ட்ஸ் நடிப்போம். 2 ஹீரோஸ் நாங்கள் 2 பேரும். ஸோ ஹீரோ தான் அந்த மல்டி ஸ்டாரமாக தான் நடிப்போம் தவிர்த்து வில்லனா வந்து சான்ஸே கிடையாது. ஏன்னா அவர் ட்ரை பண்ணாலும் வில்லன் எடுக்க முடியாது அவரால். அதனால் ஸோ நான் அவர் சேர்ந்து நடித்தா கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் பேக்ட் ஒரு 2 ஹீரோ சப்ஜெக்டாக இருக்கும். பிரசாந்த் சார் சார் இங்கே சார் பிரசாந்த் சார் சார் ஓகே. அவருடைய வே ஒரு டைரக்டராக ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் அந்த சீன் அதில் நடிக்கும் போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு ரொம்ப எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாமல் தி வே எக்ஸ்பிளைன்ஸ் அது வே அவங்க ஆர்டிஸ்ட் கிட்ட என்ன சொன்னால் அவருக்கு என்ன வேணுமோ அது எப்படி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருப்பேன். அதை ஃப்ரீடம், அதாவது அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து போயிட்டு இப்படி தான் அப்படிலாம் இல்லை, அவருக்கு என்ன வேணும்னு தெரியும். அது சொல்கிறதுல அழகாக வந்து ஹீல் எக்ஸ்ட்ராக்ட் தி ஒர்க். இதுக்கு சேச்சி அழகாக சொல்கிறாங்க, மற்ற டேரக்டர்ஸ் அவ்வளோவா எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லையா? பிரசாந்த் சார் சரிங்க சார். அப்பாவை தாண்டி டேரக்டர் சரிங்களா, எல்லாமே வந்து அவர் தான். ஆனால் டேரக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் பேமெண்ட்லாம் செட்டில் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு பண்ணாரா? படமே தான் பேமெண்ட்டுங்க. இந்த படமே தான் என் பேமெண்ட்டு. இதுக்கு மேலே பெரிய பேமெண்ட் என்ன இருக்க முடியும்? சார் அனுபவாத படத்துக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்தில் ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே பேனரில் படம் இருக்குது, ஸ்டில்ஸ் இருக்குது. பட் தனியாக அந்த கூலிங் கிளாஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்டில் போட்டிருக்கீங்களா? அதுக்கு படத்துக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்குது? அதாவது ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் சரி அந்த இருக்கிற அந்த யூஸ் பண்ண ஆக்சசரியும் சரி ஒரு அர்த்தம் இருக்குது இந்த படத்தில். இந்த படம் நான் பார்த்து வந்து ரீமேக் பண்ண காரணமே ரீமேக் பண்ண காரணமே ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்குது படத்தில். அவ்வளோ அழகான ஒரு ஸ்கிரிப்ட், அருமையான ஒரு ஸ்க்ரீன் பிளே. அதை இந்த படத்தை வந்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி அப்பா வந்து மாற்றின விதமோ அவர் எடுத்த விதமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நான் இந்த 3 லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் எடுத்திருந்தாலும் நம்ம தமிழில் எடுக்கும்போது அந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் சரி ப்ரொடக்ஷன் வேல்யூ சரி ரெண்டுமே வந்து மிக பெரிய செலவில், அதாவது ரியலி கான் அதை ஃபுல் அது இதுக்கு மேலே வந்து பண்ண முடியாது இந்த படத்துக்கு எதுவாக இருந்தாலும். இப்போ ப்ரோமோ சாங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நாங்கள் 2 பேர் ஆடி இருக்கலாம். அப்படி இல்லாமல் ஒரு பிரபுதேவ மாஸ்டர் வச்சு அப்புறம் சாண்டி, அதுக்கப்புறம் டான்சர்ஸ் ஃப்ரம் பாம்பே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த பாட்டுக்கு வந்து பாட வந்து குரல் வந்து அனிருத், அவருக்கு வந்து தனியாக வந்து வி மேட் ஷுர் தட் எவ்ரி திங் இஸ் த பெஸ்ட் தட் கேன் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி விதத்தில் வந்து ஐ திங்க் அப்பா ஹஸ் மேட் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஊர்வசி மேடம் ஊர்வசி மேடம், ரவிக்குமார் சார் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது உங்களை பற்றி ஒன்று கமெண்ட் பண்ணாரு. உங்களுக்கு ஊர்வசின் பேர் வச்சதுக்கு ராட்சசின் பேர் வச்சிருக்கலாம், அந்த அளவுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எல்லா படத்துலையும் அசைத்திடுவாங்க அப்படின்னு வந்து பாராட்டிட்டு பண்ணாரு. பொதுவாக பல டைரக்டர்ஸ் உங்கள் நடிப்பு நாங்கள் ரசிகர்கள் பத்திரிகை எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறோம். இப்படி ஒரு பேர் தமிழ் சினிமாவில் எடுத்ததை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சந்தோஷம்தான். நம்ம தனியாக ராட்சசிங்கிற வார்த்தை அது மட்டுமே அண்டர்லைன் பண்ணோம்னா கண்டிப்பாக நடிப்பு ராட்சது புரியும் இல்லை. தனியாக இப்போ லாங்குவேஜ் தெரியாமல் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் கற்றுக்கிறவங்க வந்தாங்கன்னா ஊர்வசி வந்து ராட்சசின்னு சொல்கிறாங்க. சிச்சு பாவம், ஏன் இந்த ஊருக்காரங்க வந்து அவங்க பேர் ராட்சசின்றாங்க, அவங்க தான் நல்லா சிரித்து பேசுகிறாங்களே அப்படின்வாங்க. பட் ஃபஸ்ட் டைம் என்னுடைய மதிப்பிற்குரிய கமல் சார் அவர் தான் முதல்ல அந்த வார்த்தை சொன்னார். அதனால இது இன்னை வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் எனக்கு இது தாயகம் மாதிரி
தமிழ் சினிமாலேருந்து தான் நான் வந்தேன். ஸோ இங்கே எனக்கு வந்து என்ன பட்டம் கொடுத்தாலும் என்ன பேர் கொடுத்தாலும் அது எல்லாமே என் கிரீடத்தில், நடிகைங்கிற ஒரு கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைரங்கள் மாதிரி, ரத்னங்கள் மாதிரி தான் நினைப்பேன். அது எல்லாமே ஒரு உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பிரசாத் சார். பாலன். பாலன் சார். இப்போ இந்த பொருதரா டான்ஸ் பண்ணுவீங்களா, அவர் என்ன சொன்னார் அந்த பாட்டை பற்றி? நீங்கள் அவர் தான் கேட்கணும். அவர் சொன்னதை நான் பண்ணேன். அது எவ்வளோ தூரம் சொல்லிட்டு அது ஆடியன்ஸோட அப்ரிசியேஷனும் அண்ட் கண்டிப்பாக வந்து எல்லாரும் பிடிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ ஐ திங்க் அது அவர் தான் சொல்லணும். அந்த ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் தான். பிரசாந்த் சார், பொதுவாக விஜய் சார் வந்து மற்ற படங்களுடைய பாடல்கள் மற்ற இதில் எதுவுமே ப்ரமோட் பண்ணி ரிலீஸ் பண்ணதில்லை. உங்களுக்காக பண்ணியிருக்காரு. என்ன சொன்னார், எதுக்காக? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு தளபதி விஜய் இந்த ஆனர் பண்ணதுக்கு. கேட்டேன், உடனே ஓகே சொன்னார். தட் ஷோஸ் இஸ் வாட் அ வண்டர்ஃபுல் பர்சன் ஹி இஸ். தேங்க்யூ ஸோ மச் விஜய். அண்ட் ஹீஸ் இட்ஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப் தட் வி ஷேர். அண்ட் எனக்கு பிரதர் மாதிரி அவர். அண்ட் அவர் சாங்கை பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அந்த ரிலீஸ் பண்ணும்போது ஹி வாஸ் வெரி ஹாப்பி, ஜென்வலி வாஸ் ஹாப்பி. ஓகே அண்ட் வாழ்த்துக்கள் அப்படி சொன்னார். ஐ தேங்க் ஹிம் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் தி ஹார்ட். பிரசாந்த், இன்னும் இப்போ தான் நடிக்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். நடிக்கணும், நிறைய 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 விஷயம் சாதிக்கணும், நிறைய விஷயம் பண்ணணும். பார்ப்போம். பிரசாந்த், பிரசாந்த் இங்கே வாழ்த்துக்கள் 50th ஃபிலிம்க்கு. Thank you. இட்ஸ் ஆல் தி மோஸ்ட் ஸ்பெஷல் அப்பாவோட டைரக்ஷனில் பண்ணுறது. தோ இ சைட் த லாட் ஆஃப் இம்ப்ரவைசேஷன் பண்ணியிருக்கோம், சேஞ்சஸ் பண்ணியிருக்கோன்னு. பட் அப்பேரண்ட்லி ரீமேடுன்னு அவர் சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன். ரீமேட்னா கம்பேரிசன்ஸ் ஆர் பவுண்ட் டு ஹேப்பன். ஸோ ஹவு டு யூ see that? கம்பேரிசன்ஸ் பண்ணாலும் ஐ திங்க் திஸ் மூவி வில் ஸ்டாண்ட் அப்பார்ட். த வே த ஸ்டார் காஸ்ட் அண்ட் த வே இட்ஸ் பின் விஷுவலைஸ்ட், ரவி சாரோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் த வே each frame has come out, I think it will stand out. No, especially your acting, I'm saying. That நீங்க தான் சொல்லணுங்க. அது I've done my job, I've done what the best I can do. அது நீங்க தான் சொல்லணும். Thank you. கேளுங்க சார். அங்கே நன்றி, வணக்கம். தியாகராஜன் சார். சார் சார் இங்கே தியாகராஜன் சார் உங்களுக்கு. சார், இப்போ வந்து பிரசாந்த் சார் வந்து நடிக்கும் போது தமிழ் படத்தில் நடித்தாங்க. அதில் வந்து ஊர்வசி மேடம் இருந்தாங்க, சிம்ரன் மேடம் இருந்தாங்க. அப்புறம் பார்த்து ரசித்ததில் வந்து சிம்ரன் மேடம் இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த படம்லாம் வந்து ஹிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்களாம் இருந்தால் வந்து இன்னும் பிரசாந்த் சார் கொஞ்சம் பூஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர்லாம் உள்ளே வச்சிங்களா, இல்லை வந்து நீங்கள் நார்மலாகவே செலக்ட் பண்ணி பண்ணீங்களா? இப்போ நம்ம ஒரு படம் ரீமேடுக்கு வாங்கும்போது இப்போ அதுல இருந்து என்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம், இப்போ ஒரு அதில் ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது எப்படி வேற ஒரு ஆர்டிஸ்ட் இந்த கேரக்டர் வந்து அதில் அது பெருசாக பண்ணி அதை கொண்டாட முடியுங்கிற யோசனை பண்ணும்போது ஒரு கேரக்டருக்குமே பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஊர்வசி பண்ண கேரக்டர் வேற யாராலையுமே சத்தியமாக பண்ண முடியாது. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அவர் சொன்ன மாதிரி நடிப்பு ராட்சசி தான். அது அந்த சீனை உள்வாங்கி பண்ணுற. அதே மாதிரி சின்ன கேரக்டர் பூவையார், அந்த பையன் கலெக்ட் போயிருப்பான், ஆதேஷ் பாலா. அப்புறம் இதில் நடித்த கிரண், இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க. விஜேந்திரன் ஒருத்தர், ஒரு சின்ன கேரக்டர் இருந்தால் கூட அதை வந்து பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கேரக்டருக்கு வந்து சிம்ரன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சது வந்து, இதுக்கு முதல்ல ஒரு டைரக்டர் இருந்தார். அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்டால் அந்த இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் கூட பேசிட்டோம். ஆனால் என் மைண்டில் வந்து அது இந்த கேரக்டர் வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் வேணும், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் வேணும்னு நினைக்கும் போது சிம்ரன் என் மைண்டில் வந்து நான் பேசினேன். அது படம் பார்த்துச்சு, உடனே பண்ணுறேன்னு வந்து பண்ண ஆரம்பிச்சு. இப்படி தான் ஒவ்வொரு கேரக்டரும் நான் செலக்ட் பண்ணி இந்த ஆர்டிஸ்ட் தான் பண்ணணும். இதுக்கு மேலே இப்போ வனிதா கேரக்டர் வந்து ஒரு பொசசிவ் ஒய்ஃப், அது வந்து அந்த புருஷனை பிச்சு எடுத்துரும். அது வந்து உங்களில் பல பேருக்கு அனுபவப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொசசிவ் ஒய்ஃபுக்கிட்ட மாட்டும் போது என்ன அவஸ்தைப்படுமோ அதை வந்து சமுத்திரக்கனி இதில் அவஸ்தைப்பட்டிருப்பார். அந்த அளவுக்கு அது வந்து நடிப்பை பிச்சு பணிஞ்சிருக்கும் அந்த படத்தில். இப்படி தான் ஒவ்வொரு கேரக்டரும் நான் செலக்ட் பண்ணேன். இது வாண்டடாக பண்ணல, இது தேவைப்பட்டது, அதுக்காக பண்ணோம். தேங்க்யூ. பிரசாந்த் சார், இங்கே சார் உங்களுக்கு பெண்கள் ஹீரோயின்ஸ் பயங்கரமாக ஃபேன்ஸ் இருக்காங்க, ரசிகர்களும் பயங்கரமாக ஃபேன்ஸ் இருக்காங்க பெண்களில் குறிப்பாக.
இதுல நீங்க 50 ஃபிலிம்ஸ் நடிச்சிட்டீங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும்? இல்லை, இப்போ ஹீரோயின்ஸ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை பிரித்து பார்க்க முடியாது. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு பிடிக்கும். ஒன்றா பிரியா. வேற ஏதாவது கொஸ்டின்? இல்லை she's seriously I've worked with a lot of people, but Simran was a very good friend of mine and she's been an absolute a wonderful co-star. And Priya on the side பார்த்தீங்கன்னா very என்ன சொல்கிறது உங்களுக்கு வந்து she's a kind of you can sounding board மாதிரி ஏதாவது ஐடியா வேணும் பேசணும்னா she'll give 10 different versions and she's always been supportive of me and Appa and very right from the movie it started. அவங்க சொன்னாங்க படம் ஆரம்பிக்கும் போது அவங்க காஸ்டிங்கில் இல்லை. End of the day, we wanted her to be a part of the team and we wanted to be a part of the movie. So the way she supported the movie, the way every actor supported the movie, it's been brilliant. And I'm really thankful to God for giving me such a wonderful actors to be a part of this film. சார், ஐஸ்வர்யா ராய் கூட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, ஜீன்ஸ்ல ஆரம்பிச்சு. இப்போ அந்தகனுக்காக ஏதோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டீங்களா? ப்ரமோஷன் ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது பண்ணி? இல்லை, நான் பண்ணல. பட் தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங். ஊருஸ் மேடம், நீங்க தமிழ் சினிமா மேடம் சினிமாவில் நடிக்க வந்து 41 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ உள்ள ஹீரோயினுக்குலாம் இந்த பாக்கியம் கிடைக்கதே இல்லை. இன்னும் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்க, இந்த வெற்றிக்கு என்ன காரணம்? 41 வருஷம் நீங்கள் சொன்ன உடனே ஏன் நீங்கள் இதை பட் நான் பேபி ஆர்டிஸ்ட்டை ஆரம்பித்து நடிப்புங்கிறதுல ஒரு ஈர்ப்பே இல்லாமல் இது வரைக்கும் தாண்டி வந்தது எப்படிங்கிறது எனக்கே வியப்பாக தான் இருக்குது. ஏன்னா கூட்டத்தில் உட்கார்றதுக்கோ நிறைய நேரம் எனக்கு அறிமுகம் இல்லாதவங்க முன்னாடி உட்காந்து ஷேர் பண்ணுறதுக்கோ எல்லாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத ஒரு ஆளாக இருந்தேன். பட் சினிமா என்ன ரொம்பவே மாற்றிடுச்சு, நிறைய மாற்றிடுச்சு. எனக்கு சினிமா எனக்கு ஒரு பெண்ணுங்கிற முறையில் சுதந்திரம் கொடுத்துச்சு, வருமானம் கொடுத்துச்சு, அன்பும் பாசமும் பண்பும் சொல்லி கொடுத்துச்சு, இன்னைக்கு புகழும் கொடுத்தது. ஸோ இந்த தருணத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சினிமாவுக்கு யாருமே தேவையில்லை, சினிமாவை நமக்கு தான் தேவை. ஸோ தலை வணங்கி இருக்கிற வரைக்கும் நாம் நல்லா இருப்போம். நன்றி. அடுத்ததாக சினிமா பத்திரிகையாளர் தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் கவிதா மற்றும் கோடங்கி அவர்கள் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களின் 50வது பிறந்தநாள் மட்டும் மரியாதை செய்கிறார். அடுத்து சினிமா பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் கார்த்திக் அவர்கள் புத்தகம் வைப்பார். ஓகே சார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.